ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 9th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் எக்ஸாம் அடுத்தது எழுத போகிறீங்க. உங்களுக்கு இங்கிலீஷ்க்கான ஆனுவல் எக்ஸாம் ஒரிஜினல் கொஸ்டின். பட்டு இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் 2 days டைம் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்க வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொஸ்டின் நம்பர் 29லேருந்து 32 வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரோஸ் பேராகிராஃப். அடுத்து கொஸ்டின் நம்பர் 33லேருந்து 36 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ப்ரோஸ் போயம் பேராகிராஃப். இது ரெண்டுலையும் 4 5 மார்க் அட்டன் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 10 5 மார்க், ரைட்டுங்களா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 37 and 38 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 மார்க், மொத்தம் 5. அடுத்தது பார்த்தீங்கன்னா 4 5 மார்க் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 39லேருந்து 42 வரைக்கும் கேட்குறாங்க. அடுத்து கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 மார்க் மெமரி போயத்துக்கு 10வது 5 மார்க். அடுத்து 2 8 மார்க் கொஸ்டின். இந்த 10 5 மார்க்கும் 2 8 மார்க்கும் அட்டன் பண்ணுறதுக்கு எந்தெந்த பேராகிராஃப் படிக்கணும் அப்படிங்கிறது நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். நான் சொல்கிற பேராகிராஃப் எல்லாத்தையுமே ஒரு தடவை மார்க் பண்ணிக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரோஸில் நீங்கள் படிச்சிருக்க வேண்டிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 4 சொல்லிடுறேன். இதில் இருக்கக்கூடிய இந்த 39 பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட் லெசனில் இருக்கக்கூடிய லேர்னிங் த கேம். அடுத்த லெசனில் இருக்கக்கூடிய கிளிம் ட்ரீஸ் எனிமோர், தேர்ட் லெசனில் இருக்கக்கூடியது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 17 ஆரஞ்சஸ், கொஸ்டின் நம்பர் லெசன் 4ல் இருக்கக்கூடியது, அதாவது சாப்டர் 4ல் இருக்கக்கூடியது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக 7வது யூனிட்டில் இருக்கக்கூடிய 7வது சாப்டரில் இருக்கக்கூடிய அந்த லெட்டர், நேரு லெட்டர் இருக்கு இல்லைங்களா, அது வந்து படிச்சிருக்கணும். நான் சொன்னேன் இந்த 3 படிச்சிருந்தீங்க அப்படின்னா 4 பேராகிராஃப், 4 லெசன் சொல்லியிருக்கேன். 4 லெசனில் இருக்கக்கூடிய பேராகிராஃபும் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எழுத வேண்டிய 2 5 மார்க் கொஸ்டின் ப்ரோஸில் அட்டன் பண்ணலாம். போயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பொய்டிக் டிவைஸ் அட்டன் பண்ணலாமா, இல்லை மேலே இருக்கக்கூடிய இந்த 2 பேராகிராஃபுமே நம்ம எழுதக்கூடியது வந்துருமா அப்படிங்கிறது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 2 பேராகிராஃபுமே அட்டன் பண்ணுறதுக்கு ஸ்னோவி ஈவினிங் லெசன் ஃபஸ்ட்டு போயமில் இருக்கக்கூடியது, ஃபஸ்ட் சாப்டரில் இருக்கக்கூடிய போயம், ரைட்டுங்களா? அடுத்து செகண்ட் சாப்டரில் இருக்கக்கூடிய ஏ பாய்சன் ட்ரீ. அடுத்து 4th சாப்டரில் இருக்கக்கூடிய த ஸ்பைடர் அண்ட் த ஃப்ளை. இந்த 3 படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எழுத வேண்டிய ஒரு வேளை 2 பேராகிராஃபுமே வந்துடும். மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்னதில் இருக்கக்கூடிய இந்த பொய்டிக் டிவைஸும் சேர்த்து படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக எழுத வேண்டிய 2 பேராகிராஃபுமே நீங்கள் போயம் அண்ட் பொய்ட்ரி ரெண்டுலேயுமே நீங்கள் என்ன செஞ்சிடலாம், அட்டன் பண்ணிடலாம். ப்ரோஸ் அண்ட் பொய்ட்ரி ரெண்டுலேயுமே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெட்டர் ரைட்டிங் அட்வர்டைஸ்மெண்ட் என்ன கேட்பாங்க அப்படிங்கிறது. லெட்டர் ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கக்கூடியது மட்டுமே போதும் அப்படிங்கிறது தான் சொல்லுவேன் நான், ரைட்டுங்களா? இது வந்து நல்லா தரவு பண்ணிடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பிக்சர், லுக் அட் த பிக்சர். அந்த பிக்சரை பற்றி ஃபஸ்ட் 5 சென்டென்ஸ் எப்படி எழுதுறது அப்படிங்கிறத ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 39ல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கேட்டிருக்கிறாங்க. அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி எழுதுனா ஃபுல் மார்க் வாங்கலாம் அப்படிங்கிறத ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. 3 ஆச்சுங்களா? அடுத்தது லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 43ல் உங்களுக்கு சம்மரி ரேட்டிங் கேட்குறாங்க. அந்த சம்மரி ரேட்டிங் எப்படி எழுதணும் அப்படிங்கிறத ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. இந்த 4ஐயும் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா 4 5 மார்க்குமே ப்ரோஸ் பொயட்ரியில் 2 பேராகிராஃப் 4 5 மார்க் ஆச்சு. இதில் 4 5 மார்க், மொத்தம் 40 மார்க் ரொம்ப சிம்பிளாக வாங்கிடலாம். அடுத்து மெமரி போயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் தனியாகவே நான் வீடியோ அப்டேட் பண்ணுறேன். பட் இப்போதைக்கு ஸோ பவர்ஃபுல்லேருந்து ஆரம்பித்து அண்ட் இட் இஸ் கோர்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஸ்டான்ஸாக இப்போ வரைக்கும் படிச்சுக்கிட்டு இருங்க. லாஸ்ட்டாக சப்ளிமெண்ட்ரியில் நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா 2 சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நெய்பர் ஃபஸ்ட் சாப்டரில் இருக்கிறது. அடுத்து தேர்ட் சாப்டரில் இருக்கக்கூடிய எர்த்குவாக். இந்த 2 படிச்சிருந்தாலே போதுமானது. நீங்கள் எழுத வேண்டிய ஒரு 8 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். அடுத்ததாக கொஸ்டின் ஆன்சருக்கு இதில் இருக்கக்கூடியது மட்டும் படித்தா போதுமா சார் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஸ்டின் ஆன்சருக்கு 2 கொஸ்டின் அப்டேட் பண்ணுறேன். அந்த 2ல் இருக்கக்கூடிய 2 மார்க் கொஸ்டின் அந்த இந்த கிராமர் பார்ட் எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா போதும். நீங்கள் எழுத வேண்டிய எல்லாமே அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிறது. இந்த கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டவுன்லோட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ. ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் என்னென்ன பேராகிராஃப் சொல்லியிருந்தேன் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ப்ரோஸில் 4 சொல்லியிருந்தேன், போயத்தில் உங்களுக்கு 3 சொல்லியிருந்தேன். அந்த 3ஐயும் படிச்சிருந்தீங்க அப்படின்னா 2 அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிற சொல்லியிருக்கேன். லாஸ்ட்டாக சப்ளிமெண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா எர்த்குவாக், அடுத்து பார்த்தீங்கன்னா நெய்பர் ஃபஸ்ட் சாப்டரில் இருக்கிறது 2 சொல்லியிருக்கேன். இது 2 இப்போதைக்கு தரவு பண்ணுங்கள். கண்டிப்பாக எழுத வேண்டிய அந்த 8 மார்க் கொஸ்டினும் உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஆல் தி பெஸ்ட்.